சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க. நம்ம ரகுராம் வந்து லெட்டரை படிப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அப்பன்னு பார்த்து பத்மா கையில் வந்து லெட்டர் வந்து கிடச்சிருச்சு. சரிப்பா, என்னை போய் வயல்வெளியில் வந்து விட்டுட்டு வந்துரு, நான் வந்து விவசாயத்தை பார்த்துக்கிறேன்னு ரகுராம் சொன்னனால அப்படியே சிவராமனும் ரகுராமனும் காரில் ஏறி அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஏய், என்ன கையில் வித்தியாசமாக என்னமோ வச்சிருக்கிற மாதிரி இருக்கே. அச்சச்சோ, இவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான் படுவார். மேபி கல்யாணம் கூட பண்ணி வச்சிடலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி தான் பத்மா யோசிக்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையே அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்து லெட்டர் தானே இருக்குது, லெட்டர் என்ன லெட்டர்னு சொல்லி அப்படியே பிடிங்கிடுறாங்க. மணி வந்து தெரியாத மாதிரியே படிக்கிறாங்க. அந்த இடத்துல, என்னடி உன் பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டு போயிட்டான், இந்த விஷயத்தை இப்பயே வந்து ரகுராம் கிட்டேயும் வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் சொல்லணும். சும்மானு இருங்க, வீட்டில் இருக்கிற யார்ட்டையும் எதுவும் சொல்ல வேணாம். அப்படி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை பெருசாகிடுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பத்மாவும் பார்வதியும், இல்லை நான் சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அந்த லெட்டர் எடுத்துகிட்டு வந்து நான் போய் மச்சான் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு லெட்டர் வந்து கொடுக்க போகிறேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. நம்ம மணி அப்பன்னு பார்த்து சிவராமன் வந்து காரில் வந்து இறங்குறாங்க. தம்பி இங்கே வாப்பா, வீட்டில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை ஒன்றும் புரியலையே, நீ ஏன் இந்த லெட்டர் படிப்பா அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம மாயாவும் சீனுவும் லவ் பண்ண விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சிச்சு. என்ன இவன் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான், இதுக்கு தான் அவன் போனானா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, மச்சான் இது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி மணிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. தெரியாதேங்கிற மாதிரி தான் ஃபீலிங்காக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மணி, என் பையன் இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு தெரியாது, ரகுராம்கிட்ட முதல்ல சொல்லிவிடுவோம், அண்ணன்ட்டெல்லாம் இந்த விஷயம் வந்து தெரியவே கூடாது, முதல்ல அண்ணனுக்கு தெரிஞ்சால் மிகப்பெரிய பிரச்சனையாயிடும், ஜானகிக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும், நம்ம சீனுவை பத்திரமா இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், இல்லாட்டி பிரச்சனையாயிட போகுது, நம்ம குடும்பத்தோட கௌரவம்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வந்து சீனுவை கண்டுபிடிக்கணும், வாங்க நம்ம 2 பேரும் போகலான்னு சொல்லி மணி வந்து பார்க்குறாங்க. பத்மா வந்து தடுக்கிறாங்க. இவர் போனால் கண்டிப்பாக வந்து சீனுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா எத்தனையோ வாட்டி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணணும் தான் இவரும் வந்து ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பத்மா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. நம்ம பத்மா, ஏங்க சும்மானு இருங்க, அதெல்லாம் இல்லை, மச்சானும் நானும் சேர்ந்து தேடினா மட்டும்தான் வீட்டில் வந்து எதுவாக இருந்தாலும் ஈஸியாக வந்து இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியும், இல்லாட்டி கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது, நான் அண்ணன்கிட்ட ஒரு சில பல விஷயம்லாம் செய்ய சொல்லியிருக்காரு, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், நம்ம 2 பேரும் போய் சேர்ந்து தேடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே சேர்ந்து தேடுற மாதிரி காட்டுறாங்க. நம்ம தனலட்சுமியும் மாயாவையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து கேமில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி விளையாடாமல் அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. சீனு மாமா வந்ததுலேருந்தே, மாயா என்ன ஆச்சு உனக்கு, நீ இவ்வளோ வந்து யோசிச்சு நான் பார்த்ததே இல்லையே, நீ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்குன்னு தான் தெள்ள தெளிவாக தெரியுது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போதே, மாயா என்ன 2 பேர் தனியாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, தினம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் விளையாட்டில், தோத்தரக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னோன்னே, ஏதோ பாலை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகி அம்மாவுக்கு வந்து யதார்த்தமாக வந்து வெளியில் வராங்க. கூப்பிட்டு பேசுகிறாங்க. பத்மாக்கும் பார்வதிக்கும் கேட்கவே இல்லை. என்னாச்சு உங்கள் 2 பேருக்கும், என்னமோ பேர் அதிர்ச்சியா பட்டமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லி தான் சமாளிக்கிறாங்க. எதுவும் பிரச்சனையாக இருந்தால் சொல்லுங்கிற மாதிரி கேட்குறாங்க. இருப்பினும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பத்மா வாயை திறந்து சரின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து இங்கேயும் எங்கேயும் வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் சரி சிவராமன்ட்டையும் வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் வந்து கேட்போம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு இடத்துல வந்து ஃபோன் பண்ணுறாங்க. சிவராமனும் நம்ம மணிவண்ணனும் ஏகப்பட்ட இடத்துல வந்து போய் போய் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி சீனுவை பார்த்தீங்களா சீனுவை பார்த்தீங்களான்னு. அங்கே யாரும் வந்து பார்க்கலன்னு சொன்னேன். ஒரு கடைக்காரங்களுக்கு ஃபோன் அடித்தேனே, நான் ஜானகி பேசுகிறேன், சொல்லுங்கம்மா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது மாதிரி சிவராமன் அங்கே எங்கேயும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா அந்த கடை வாசலில் வந்து நிற்கிறாங்க, நான் வேணா கூப்பிடட்டா, இல்லை இல்லை அந்த கடை நம்பர் எனக்கே தெரியும், நானே ஃபோன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு கடைக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. வாசலில் வந்து சிவராமன் இருந்தால் கூப்பிடுங்கன்னு சொன்னேன். தம்பி இங்கே வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, உங்கள் அண்ணி தான் லைனில் இருக்காங்க, நம்ம இந்த லொக்கேஷனில் இந்த கடைக்கு எதிர்த்தாப்புல நிற்கிறோன்னு அன்னைக்கு எப்படி தெரிஞ்சிச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, ஜானகி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சிவராமா வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, பிரச்சனையெல்லாம் இல்லை, பத்மாகிட்டையும் பார்வதிகிட்டையும் கேட்டேன், அவங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்கூட்டியே என்கிட்ட சொல்லுங்கள், அதனால தான் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும்ல. ஆமா அண்ணி உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறேன், நம்ம சீனுவும் மாயாவும் காதலிக்கிறாங்க, இந்த விஷயம் எப்படி உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இந்த விஷயம் தெரிஞ்சிச்சா அப்படின்னா உங்களுக்கு இந்த இது முன்னாடி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சிவராமன்,
தெரியும்ப்பா, இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. என்னது முடிஞ்சு போன கதையா? திருப்பியும் வந்து புதுசா ஆரம்பிச்சிருக்கு. சீனு வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு, நம்ம மாயாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அப்பன்னா லோக்கல்ல எங்கேயும் தேடாத. மாயாவும், தனமும் எங்க இருக்காங்களோ, அங்க தான் வந்து சீனுவும் வந்து இருப்பான். இன்னொரு அங்க ரீச் ஆயிருப்பான். நீயும் அங்க போய் மாயா கிட்ட பேசினாலே, இந்த பிரச்சனை பாதி தீந்துரும். சரி, சூப்பர் ஐடியா குடுத்துருக்கீங்க அண்ணி. நாங்க அடுத்தது அங்க தான் போறோம். பக்கத்துல மணிவண்ணன் இருக்காரா? பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சுடுறாங்க. அப்பான்னு பார்த்து நம்ம ரகுராம் வந்து வீட்டில் வந்தாங்க. சிவராமன் எங்கே போயிருக்கான்னு தெரியுமா? நான் ஒரு வேலை செய்ய சொன்னேன், செஞ்சுட்டு திருப்பி வர சொன்னேன். இன்னொரு இடத்துல இன்னொரு வேலையெல்லாம் இருக்கு. இந்த வீட்டில் எல்லாரும் எங்கே தான் போனீங்க அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து நம்ம ரகுராம் வந்து கேட்குறாங்க. யாருமே எந்த வேலையும் செய்யறதில்ல. நான் ஒரு 4 வேலை பார்க்கணும், சீனு 4 வேலை பார்க்கணும், சிவராமன் 4 வேலை பார்த்தா தானே நம்மக்கிட்ட இருக்கிற வேலைக்கெல்லாம் ஆளுங்க கரெக்டாக வராங்களா போகிறாங்களா, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், எல்லாத்தையும் பார்க்கணுங்கள. ஒரு ஆளாக இருந்து 12 வேலையை பார்க்க முடியுமா? இங்க யாருமே பொறுப்பா வந்து நடந்துக்கிறது இல்ல. சிவராமன் கூட எங்க போயிருக்கான், ஏது போயிருக்கான்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அப்படி அவன் எங்க தான் போயிருக்கான்? தம்பி எதுவா இருந்தாலும் முக்கியமான விஷயத்துக்கு தானே போவாங்க. சீனு வந்துட்டானா இல்லையா? சீனு வந்துருவானே எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அப்படின்னு நம்ம பத்மா வந்து உளறிடுறாங்க. என்னது நைட்டுக்குள்ளயா? சீனு போனதே உனக்கு முதல்ல தெரியல. அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல சீனு எப்படி நைட்டு வருவான்னு கரெக்டா வந்து சொல்ற. என்ன பத்மா? அப்ப நான் உன்கிட்டயும் சொல்லிட்டு போயிட்டேனா? இல்லண்ணே. அவர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. மணிவண்ணன்ட்ட சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம பத்மா, சரி ஆகட்டும். ஆனால் சீனுவும் சரி, சிவராமனும் சரி சொன்ன வேலையை வந்து செய்யறதே இல்லை. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்தா எப்படி? காலையிலேயே நான் இது மாதிரிலாம் கோயம்புத்தூருக்கு போகிறேன், ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் இல்லை ஃபங்க்ஷன் எதுவும் சொல்லியிருந்தா அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருப்பேன்ல. கடைசி நேரத்தில் வந்து எதுவுமே சொல்லாமல் போனால் என்ன? ஆளாளுக்கு அவங்கவுங்க முடிவு வந்து எடுக்கிறீங்கள, அதுவும் கூட்டு குடும்பத்தில். இதனால பிரச்சனை மேலே பிரச்சனையாகுது. யாருமே வந்து சொல் பேச்சு கேட்கறதில்லன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம ரகுராம், அண்ணனுக்கு சொல்லாமல் போனதே பிடிக்கலையே, அவன் மாயாவை தான் கல்யாணம் பண்ண போகிறான்னா அண்ணனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, மாயாவும் தனலட்சுமியும் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஆப்போசிட்டில் வந்து மணிவண்ணனையும் நம்ம சிவராமனையும் பார்த்துட்றாங்க. என்ன சித்தப்பா, திடீர்னு இங்கே வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சீனு இங்கே வந்தானா அப்படின்னு சொல்லி சிவராமன் டைரெக்டாக வந்து கேட்குறாங்க. உடனே வந்து தனம் ஆமான்னு சொல்லலான் இருக்கிறப்ப அப்படியே காலை லைட்டாக உதைக்கிறாங்க நம்ம மாயா. இல்லையே சித்தப்பா, சீனுவெல்லாம் இங்கே இன்னும் வரவே இல்லையே. அப்போ நான் இனிமேட்டு தான் வருவானா, இல்லை மாயா பொய் சொல்கிறாளா? தனம் சொல்லுமா நீ அப்படின்னு சொல்லும்போது உடனே கஞ்சாடியாக சொல்லக்கூடாதுன்னு சொன்னோன்னே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அருமையாக மாசாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.